ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம தாத்தா, பாட்டி, விஜய் இவங்க 3 பேருமே மகாவ சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. வர்றப்ப நல்லா தான் வரவேற்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு கூப்பிட்டா மட்டும் மகா வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தாத்தாவும், பாட்டியும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா மகா கேட்கிறதா இல்ல. கடைசியில வெறுங்கையோட நம்ம தாத்தாவும், பாட்டியும் ஃபீலிங்கோட கிளம்பி போயிடுறாங்க. இங்க எப்படியும் தாத்தா, பாட்டி அழைச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வீட்ல எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல காயத்ரி, சித்ரா தேவி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமா சூர்யாவ வந்து வசப்பாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ராஜலட்சுமிக்கு கோவம் வந்து, "எதுக்கு திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானே நொந்து போயிருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, இங்க நம்ம தாத்தாவும், பாட்டியும் வராங்க. மகா வரவே இல்ல. அப்பவே புரிஞ்சு போச்சு. மகா வரல அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யாவும் மகா வந்துருவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கீழ இறங்கி வந்தா, மகா வரவே இல்ல. அதுக்கப்புறம் அவ எப்படி வருவா? நடந்திருக்கிற காரியம் அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும், பாட்டியும் ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமி தாத்தாவையும், பாட்டியையும் பார்க்க போறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோடீஸ்வரி வந்து தாத்தாவும், பாட்டியும் போகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. "இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனா, மகாவோட அத்தை ஒரு தடவ கூட ஃபோன் பண்ணி கேட்கவே இல்ல. இத்தனைக்கும் சூர்யா இப்படி தப்பு பண்றதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க தான் ஆரம்பத்துல இருந்தே மகா சூர்யாவுக்கு ஏத்த பொண்ணு இல்ல, பொண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ, அதனால தான் அவரு அப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்கிறாரு." அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரி ராஜலட்சுமி மேல பழிய தூக்கி போடுறாங்க. நம்ம தாத்தாவும் அதையே வந்து ராஜலட்சுமி கிட்ட சொல்லி ராஜலட்சுமிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. ஆனா ராஜலட்சுமி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. ஆனா ஃபோன் பண்ணிட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இங்க ஐஸ்வர்யா, "நான் போயிட்டு எப்படியாச்சும் மகாவ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிளம்பி போயி, அங்க மகாவ லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு வாங்கு வாங்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் எத்தனையோ தடவ இந்த வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, "நீ எனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருந்த. கௌதம் பண்ணாத தப்பா? அப்படின்னா நான் எப்பவே வீட்ட விட்டு வெளியில வந்திருக்கணும். அப்ப நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, இப்ப நீ அதே தப்ப பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மகாவ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க அதே நேரத்துல, ராஜலட்சுமியும் மகாவ பார்க்கறதுக்காக இங்க வந்துடுறாங்க. ராஜலட்சுமி வந்தத பார்த்து எல்லாத்துக்குமே ஆச்சரியம் தான். உள்ளார வந்த உடனே நம்ம மகாவ தனியா கூட்டிக்கிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.